கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஏதோ கர்த்தர் தந்த இந்த புதிய நாளுக்காக கூட அவரை ஆராதிக்கவும் அவருடைய இந்த ஓய்வு நாளை ஆசரிக்கவும் நம்மளுக்கு கடமை கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் தந்த இந்த புதிய நாளுக்காய் அவரை சோத்திரமும் மகிமையும் படுத்துவோமாக. இதோ இந்த நாளில் கூட நம்ம இந்த ஆடியோ கிளிப் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்க கடவுள் கொடுத்த இந்த ஈவுக்காக நன்றி. இந்த நாட்களில் கூட நம்ம வேதாகமத்தில் உள்ள பெண்களை குறித்து ஆராய்ந்து அவர்களை குறித்து தியானித்து வருகிறோம். இதுவரையில் தேவன் 21 பெண்களை குறித்து தியானிக்க கிருபை பாராட்டினார். அவருடைய தியானத்தை தந்து வழிநடத்தினார். இன்றைய நாளில் கூட 22வது பெண்ணாக வேதத்தில் நம்ம தியானிக்க இருக்கிற பெண் கானானிய பெண். நமக்கு தெரிந்த ஒரு பெண் கானானிய கெனானைட் உமன் ஆஃப் ஃபெய்த், கானானிய பெண். இவர்களின் பின்னணி பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்து சீதோன் ஆகிய புறஜாதிகள் பகுதிகளுக்கு சென்றபோது ஒரு கானானிய பெண் அவரிடம் வந்தாள். யூதர்களுக்கும் கானானியர்களுக்கும் இடையே நீண்ட கால பகைமை இருந்த போதிலும் தன் மகளின் துயரத்தை தீர்க்க அவள் இயேசுவை தேடி வந்தாள். தன்னுடைய மகள் அவங்களோட மகள் பிசாசினால் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. அந்த மகளின் சுகத்திற்கு வேண்டி அவங்க தேவனை தேடி வந்தார்கள். ஏசப்பா தீரு சீதோன் ஆகிய புறஜாதிகள் பகுதிகளுக்கு சென்ற போது அந்த இடத்துல அவரை பற்றி கேள்விப்பட்டு அவர் இடத்துல போனால் தன்னோட மகளோட துயரம், அந்த டிமன் பொசஸ், அந்த சாத்தான் பிடித்திருந்த அந்த மகளை சுகமாக்கும்படி இயேசுவை தேடி வந்தார். இந்த கானானுடைய பெண்ணுடைய விசுவாசத்தை பார்த்தோன்னா நம்ம 4 வகையாக பார்க்கலாம். முதலாவது அவளுடைய விசுவாசத்தின் பண்புகளில் 4 வகையாக நம்மளால் பார்க்க முடியுது. முதலாவது அங்கீகாரம். அவள் இயேசுவை அழைத்த போது ஆண்டவரே, தாவீதின் குமாரனே என்று அழைத்தார்கள் என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு புறஜாதியான பெண்ணாய் இருந்த போதிலும் அவள் இயேசுவை வாக்களிக்கப்பட்ட மெசியா என்பதை அவள் உணர்ந்திருந்தாள். அவள் ஒரு கானானிய புறஜாதிய பெண். ஆனாலும் அவள் இயேசுவை நோக்கி வந்தபோது அவரை பார்த்து ஆண்டவரே, தாவீதின் குமாரனே என்று அழைத்தாள்னு பார்க்க முடியுது. அவள் ஒரு புறஜாதியாக பெண்ணாய் இருந்தாலும் இவர் ஒரு மேசியா, வாக்களிக்கப்பட்ட மேசியா என்பதை அறிந்து உணர்ந்திருந்தாள். அடுத்த பண்பு பார்க்கும்போது விடாமுயற்சி. சீஷர்கள் அவளை போக சொன்ன பொழுதும் இயேசுவும் ஆரம்பத்தில் மௌனமாக இருந்தார். சீஷர்கள் அவங்களை போக சொன்னாங்க. இயேசப்பாவும் ஆரம்பத்தில் பொறுமையாக மௌனம் காத்தார். ஆனாலும் அவள் பின்வாங்கவில்லை. ஆனாலும் பின்வாங்காமல் எல்லாரையும் இது பண்ணி மன்றாடி விடாமுயற்சியோடு இயேசுவை சேர்ந்தார். நமக்கும் வாழ்க்கையில் நிறைய தடைகள், 1000 தடைகள், உலகத்தரமான தடைகள் 1000 இருக்கலாம். இயேசுக்கிட்ட நம்ம போக முடியாத அளவுக்கு, டெய்லி ஜெபிக்க முடியாத அளவுக்கு, வேதம் வாசிக்க முடியாத அளவுக்கு தடைகள் ஏற்படலாம். நம்ம சரீர ரீதியான தடை, இல்லை நம்மளோட சூழல் தடை. அப்படி இருந்தும் நம்ம விடாமுயற்சியோடு அவரிடத்தில் போய் சேரும்போது அது நன்மைக்கு ஏதுவானதாய் முடியும். 3வது அங்கீகாரமாக பார்த்தா, 3வது சிறப்பம்சம் பார்த்தா தாழ்மை. நம் அனைவருக்கும் தெரிந்த பிரகாரம் இயேசு முதல்ல மௌனம் காத்தார். இயேசு மௌனம் காத்தார். பின்பு அடுத்ததாவது பார்க்கும்போது அவர் இஸ்ரவேல் தொலைந்த இஸ்ரவேலுக்காக அனுப்பப்பட்ட மேசியா என்பதையும் அவர் உச்சரித்தார். பின்பும் அந்த இடத்துல பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது சரியல்ல என்பதை கடவுள் கொஞ்சம் ஒரு இதுவாகவே சொன்னார். ஆனாலும் அவள் அந்த இடத்துல கோபப்படவில்லை. தான் கோபப்படாமல் தன்னை தாழ்த்தி கொண்டு அவள் சொன்ன வார்த்தை நாய்க்குட்டிகளும் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னும், நாய்க்குட்டிகளும் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னும் அப்படின்றதை கூறி தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தினால்னு பார்க்க முடியுது. கடவுள் இந்த இடத்துல கொஞ்சம் கடிந்து கொண்டு தான்
இஸ்ரவேலர்களே இந்த இஸ்ரவேலுக்காக அனுப்பப்பட்டவர். மேசியா குழந்தைகளுக்கு கொடுக்குற அந்த இதுவும் நாய்க்குட்டிகளுக்கு எடுத்து போட முடியுமா அப்படின்னு அவர் அப்பத்தை போட முடியுமா என்று சொன்னாலும் அந்த இடத்துல இந்த கனனிய பெண் கோவப்பட்டு போயிருந்தாங்கன்னா அவங்கள பற்றி நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கவும் அவங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம தியானித்திருக்கவும் முடியாது. ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக இருந்து துணிக்கைகள்ல இருந்து அந்த மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகள் தின்னும் நாய்க்குட்டிகள் தின்னும் அப்படின்னு அவங்க சொல்லி தன்னை தானே தாழ்த்தி கொண்டதின் நிமித்தம் அவருக்கு உறுதியான நம்பிக்கை இருந்தது. கடைசியாக அந்த இது பார்க்கும்போது சிறப்பம்சங்கள் உறுதியான நன்மை இயேசுவின் வல்லமை மீது அவளுக்கு அளவற்ற அசைக்க முடியாத உறுதி நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை நிமித்தம் தான் தன்னை தாழ்த்தி கொண்டாங்க. விடாமுயற்சியோட அங்கீகாரம் செய்து கொண்டு இயேசுவை தாழ்மையோடையும் உறுதியான நம்பிக்கையோடையும் பின்பற்றினாங்கன்னு பார்க்க முடியுது. அதற்கான பலனாய் இயேசு அவங்களுக்கு பதில் அளித்தது இயேசு அவளது விசுவாசத்தை பாராட்டி, பெண்ணே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நேரமே அவளுடைய மகள் குணமடைந்தாங்கன்னு பார்க்க முடியுது. அவங்க இந்த இடத்துல அவளோட ஏசப்பா முதல்ல நான் இஸ்ரவேலுக்காக அனுப்பப்பட்டவர்ன்னு சொன்னார். எல்லா வார்த்தைகளும் சொல்லியும் ஆனால் அவர் மனது உருகும்படி அவளுடைய தாழ்மையும் அவளுடைய அந்த விடாமுயற்சியும் உறுதியான விசுவாசத்தையும் பார்த்த பின்பு ஏசப்பா பெண்ணே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது என்றார். இதை நம்ம அநேக இடத்துல இதை நம்ம ஒரு வாக்குத்தத்தமாக பயன்படுத்துகிற அளவுக்கு தேவன் அந்த பெண்ணை ஆசீர்வதித்தார். அவர் சொன்ன அந்த கணமே அவளோட மகள் சொத்தமாக்கப்பட்டாள், குணமடைந்தாள், அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றால் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆமாம், இன்னைக்கு நம்மளோட விசுவாசம் எதன் மேலே இருக்கு, எப்படியே இருக்குதுன்ற நம்மளே குறித்து நம்மளே தியானித்து பார்க்க வேண்டும். நம்மளுக்கு இந்த தாழ்மையின் குணம் இருக்கா, விடாமுயற்சி இருக்குதா, நம்ம உறுதியான நம்பிக்கையை தேவனிடத்தில் வைத்திருக்கிறோமா, இல்லை ஒரு காரியம் நம்ம நினைத்தது நடக்கலன்னு உடனே அந்த நம்பிக்கையை விட்டுட்டு நம்ம திரும்பி போயிடுறோமா, இல்லை இந்த கானானிய பெண் மாதிரி நம்ம முற்றிலும் உறுதியான விசுவாசத்தை கொண்டு இருக்கிறோமான்றதை நாமே இன்றைய நாளில் கூட கடவுள் நம்மளை சோதித்து பார்க்க விடுகிறார். இந்த வார்த்தையை நம்ம பற்றிக்கொள்ளும். பெண்ணே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது என்று அவர் உச்சரிப்பதை பார்க்க முடியும். அவர் வெறும் நீ சொஸ்தமாவாய் நீ குணமாவாய்ன்னு சொல்லாமல் உன்னோட விசுவாசத்தினால மாத்திரம் அது பெரியது, அதனால் நீ விரும்பியது உனக்கு ஆக கடவது என்றார். ஆமாம், இன்னைக்கு நம்ம பல காரியங்கள் நம்ம தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்மளோட விசுவாசம் பெரிதாக இருந்தால் தேவன் அனைத்தையும் கூட்டி கொடுக்க சித்தமாக இருக்கிறார். அவர் நமக்காக கொடுக்க காத்திருக்கிறார். ஆனால் நம்மளோட விசுவாசம் இன்றைக்கு எப்படி இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். நம்ம விசுவாசிக்கிறோமா? புறஜாதியான கானானிய பெண் அவ்வளோ விசுவாசம் அவ்வளோ உறுதியான நம்பிக்கை வைத்து இருக்கும் போது நம்ம எவ்வளோ ஒரு நம்பிக்கையாக எவ்வளோ தேவனை நம்ம தொலைந்த இஸ்ரவேலருக்காக வந்தான்னு சொன்னார் தேவன். ஆனாலும் அந்த கானானிய பெண்ணினுடைய அந்த தாழ்மையும் அந்த ஒரு விசுவாசத்தையும் பார்த்த பின்பு தேவனையே மனம் இறங்கி அந்த பெண்ணை ஆசீர்வதித்து அவள் எதற்காக என்ன நோக்கத்திற்காக அந்த இடத்துல த மகள் குணமாகணும் அவரிடத்துல இருந்து அந்த வார்த்தை புறப்பட்டதுமே அவள் மகள் குணமடைந்து அந்த பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுபெற்றாங்கன்னு வேதாகமத்தில் நம்மளால் வாசிக்க முடியும். ஸோ இன்றைய நாளில் கூட இந்த கானானிய பெண்ணிலேருந்து நம்ம
கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் வந்து பார்த்தோன்னா, தடையை தகர்க்கும் விசுவாசம், தடையை தகர்க்கும் விசுவாசம். நம்மள வந்து 1000 தடைகள் தேவன் வந்து கானானிய பெண்ணுக்கு முடியாது என்று நோக்கத்தில இருந்த தேவனே வந்து தகர்க்கக்கூடிய அளவுக்கு அவளுடைய விசுவாசம் இருந்தது. தேவனே அவளுடைய விசுவாசத்தை பாராட்டி, "நீ வந்த நீ வந்து வேண்டியபடியே உனக்கு விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுதுன்னு" சொல்லி ஆசீர்வதிக்கும் அளவுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. அதேபோல தடையை தகர்க்கக்கூடிய விசுவாசம் இன்றைக்கு நம்மக்கிட்ட இருக்கா? விடாமுயற்சி உள்ள ஜெபம், விடாமுயற்சி. இப்போ வேண்டியது நமக்கு வரலன்னோனே நம்ம பல நேரங்கள்ல வந்து ஜெபத்தை விட்டுடுவோம். ஆனால் அப்படி இல்லாமல் வேண்டியது கிடைக்கும் வரை நம்ம ஜெபத்தில் கேட்டுகிட்டே இருக்கும்போது தான் அதுதான் விடாமுயற்சி ஜெபம். வெறும் அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் நம்ம விடாமுயற்சியோட ஜெபிக்கணும். என்னன்னா ஐயோ இப்போ நடக்கலை, அவ்வளோதான், நான் கேட்டுட்டேன் நடக்கலை அப்படின்னு நம்ம விட்டுவிடக்கூடாது. அது நடக்கிற வரைக்கும் நம்ம விடாமுயற்சியோடு கேட்கும்போது கடவுள் நிச்சயமாக அதை நமக்கு செய்வார். ஆழமான தாழ்மை மிகவும் அவசியமான ஒன்றாக இந்த இடத்துல காணப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி தாழ்ந்திருக்கணுன்றதை நம்ம பார்க்கணும். இல்லை வந்து நம்மளோட ஆவிக்குரிய தாழ்மை வந்து நமக்கு மிகவும் அவசியமான ஒன்றாய் கடவுள் வந்து நம்ம இடத்துல பார்க்கிறார். தாழ்மையோடு நம்ம தாழ்ந்து போவதால் ஒரு போதும் நம்மளுக்கு கெட்டு போவதில்லை. கடவுள் நம்மளுக்கு அதை ஆசீர்வாதமாக தான் மாற்றுவார். நம்மளை வந்து தாழ்ந்து போகும்போது தேவன் வந்து நம்ம விசேஷத்த ஆசீர்வாதங்களால் நம்ம நிரப்பி நம்மளை பலர் மத்தியில் நம்ம தலையை உயர்த்துவார். ஆனால் நம்ம தலையை உயர்த்தி கொண்டு நடந்தோமானால் தேவன் அதில் செய்வதற்கு ஒன்றுமே இருக்காது. நம்மை தாழ்த்தினால் தேவன் நம்மை நிச்சயமாய் உயர்த்துவார். தேவன் விசுவாசத்தை பார்க்கிறார். ஆரம்பத்தில் வந்து அவர் அந்த கானானிய பெண்ணை நினைத்தாலும் தேவன் வந்து அவளுடைய விசுவாசத்தை கண்டு மனதிறங்கி அவளுக்கு விரும்பியதாக கடவுது என்று ஆசீர்வதித்தார். ஆமாம், இன்று தேவன் வந்து நம்மளோட சூழ்நிலையை பார்க்கல, நம்மளோட காரியத்தை பார்க்கல, நம்ம கேட்குற காரியம் எவ்வளோ பெருசா சின்னதான்னு பார்க்கல. கேட்குறவங்க பாவியா நீதிமானான்னு பார்க்கல. தேவன் பார்ப்பதெல்லாம் நம்மளோட விசுவாசம் மாத்திரமே. நம்ம பாவியாக இருந்தாலும் நம்ம நேற்றைய தினத்தில் சொன்னது போல் தேவன் பாவிகளை நேசிக்கிறவர். பாவத்தை தான் வெறுக்கிறாரே தவிர பாவிகளை அல்ல. அவர் பாவத்தை தான் வெறுக்கிறார். அந்த பாவத்தை விட்டு நம்ம வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தேவனோட அன்பு நம்ம மேலே வந்துடும். ஸோ இன்றைய நாளில் கூட நம்ம யாருன்றதை தேவன் பார்க்கல, நம்ம கேட்குற காரியத்தை கூட தேவன் பார்க்கல. நமக்கு இருக்கிற விசுவாசத்தை தான் பார்க்குறாரு. அந்த விசுவாசம் எவ்வளோ பெரிதாக இருக்கிறது என்பதை குறித்தே அவரோட ஆசீர்வாதம் இருக்கும். நம்மளோட விசுவாசம் பெரிதாக இருக்கும்போது அவரோட ஆசீர்வாதமும் நம்ம வாழ்க்கையில் பெரிதாக இருக்கும் என்றதை நம்ம வந்து உணர்ந்து கொள்ளணும். அன்பு தியாகம் செய்யும். அன்பு அவள் மகள் மீது கொண்ட அனாதி அன்பினால தான் இவ்வளோ பெரிய காரியங்களையும் செய்தாங்க. இவ்வளவு அவமானப்படுத்தும் வார்த்தைகள் கடிந்து கொள்ளப்பட்டும் அவள் அந்த இடத்துல தாழ்மையாய் இருந்து கேட்டது நிமித்தம் வந்து அவள் மகளின் மீது அவள் கொண்ட அன்பு. உலகத்தனமான தாயால் இவ்வளோ செய்யும் பொழுது நம்மளை படைத்த தேவன் நமக்கு ஏமாத்திரம் அவர் எவ்வளவு செய்வார். அந்த உலகத்தரமான காரியங்கள் நமக்கு ஏமாத்திரம். உலக பிரச்சனைகள் குறித்து நம்ம வந்து இன்றைய தினத்தில் நம்ம சோகமாக நம்ம அதை குறித்தே நம்ம வந்து விசனத்தை கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நம்ம மறந்து விடுகிறோம். அனைத்திலும் பெரியவர் நம் தேவன் என்பதை வந்து நம்ம மறந்து விடுகிறோம். என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன போராட்டங்களோ, என்ன காரியங்கள் இருந்தாலும் அதை அனைத்தை காட்டிலும் பெரியவர் நம் தேவன். அவருக்கு முன்பாக எல்லாமே வந்து சின்னது தான். மலைக்கு முன்பாக சென்று வந்து நம்ம தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை சொல்லணுமே தவிர மலை போல இருக்கிற பிரச்சனைக்கு முன்பாக தேவன் எவ்வளவு பெரியவர்னு சொல்லி பார்க்கணுமே தவிர தேவனுக்கு முன்பாக சென்று நம்மளோட மலை போல இருக்குது பிரச்சனைன்னு நம்ம புலம்பக்கூடாது. தேவன் அதை பார்த்து கொள்வார். தேவன் கையில் அதை ஒப்படைங்க, அவர் அதை பார்த்து கொள்வார். நம்மளோட காரியம் ஒன்று மாற்றமே. இப்போ வரைக்கும் நம்ம பார்க்குற பல பெண்களை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர்களோட விசுவாசத்தினாலே அவருக்கு ஆசீர்வாதம் கிடைத்ததுன்னு பார்க்குறோம். பல பெண்கள் இதுவரை பார்த்த அனைத்து பெண்களிலும் வந்து அவர்களோட விசுவாசம் தான் அவர்களை ரட்சித்தது. அவர்களோட விசுவாசம் தான் அவர்களை வந்து
போராட்டத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து அவர்களுடைய விசுவாசம் தான் அவர்களை விடுதலை ஆக்கியது. அவர்களுடைய விசுவாசம் தான் அவங்களோட வாழ்க்கையை ஆசீர்வாதம் வாழ்க்கையாய் மாற்றப்பட்டது. ஆம், இன்று நாள் தேவன் நம்ம இடத்துல கேட்கறதோ அதுதான், நம்மளோட விசுவாசம். அது மாத்திரம் தான் அவர் கேட்குறாரு. அந்த விசுவாசத்தை நம்ம அதிக அளவில் நம்ம அவர் இடத்துல கொடுப்போமானால் தேவன் நம்மளுக்கு அதிக அளவிலான ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு விட்டு செல்வார். அவரோட சமாதானத்தை நம்மளுக்கு அளிப்பார். அந்த கானானிய பெண்ணை போல தாழ்மையோடவும் விடாமுயற்சியின் ஜெபத்தோடையும் உறுதியான விசுவாசத்தோடவும் ஒருபோதும் அப்பா பின்வாங்காதபடி முழு விசுவாசத்தை நம் தேவன் மேலே நம்ம செலுத்தும் போது தேவன் நம்மளை முற்றிலுமாய் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்மளோட ஆசீர்வாதத்தை அவர் ஆல்ரெடி குறித்து வைத்திருக்கிறார். ஆனால் நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்குன்றதா அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மளோட விசுவாசத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும். ஆனால் அதனால் நம்ம அவ்விசுவாசிகளாக இல்லாதவனும் அவர் ஆல்ரெடி நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த திட்டத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம ஆரம்பித்தா போதும், தேவன் அனைத்தையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம அதை ஆரம்பிப்போம், நம்மளை விசுவாசிப்போம். நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ளே இருக்கணுன்றத ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசத்தை போல சாராள் நகைத்தாங்க. ஆனாலும் ஆபிரகாம் முழுமையாய் விசுவாசித்தான்னு பார்க்குறோம். இந்த சகரியா எலிசபெத் காரியங்களையும் கூட பார்க்கும்போது எலிசபெத் வந்து உறுதியான விசுவாசமாக இருந்தாங்க. சகரியா வந்து சந்தேகத்தோடவே இருந்தார். அப்படி பல காரியங்களை நம்ம அவிசுவாசிகளாக இல்லாமல் முழுவதுமாய் தேவன் விசுவாசித்தோம் ஆனால் முழுமையாய் தேவனை விசுவாசித்தோம் ஆனால் சாராளுக்கு கொடுக்கப்பட்ட ஈசாக்கை போல, சகரியா எலிசபெத்துக்கு கொடுக்கப்பட்ட யோவான் ஞானசகரை போல, அந்நாளுடைய விசுவாசத்திற்கு கொடுக்கப்பட்ட சாமுவேலை போல நமக்கும் நம்ம காரியங்கள் சேர்த்து கொடுக்கப்படும். நம்ம காரியங்கள் நம்ம விசுவாசத்துக்கு பலனாக நம்மளுக்கு கூட்டி கொடுக்கப்படும். ஸோ இன்றைய தினத்தில் இந்த கானானிய பெண்ணிடம் இருந்து விடாமுயற்சியான ஜெபத்தையும் உறுதியான விசுவாசத்தையும் தாழ்மையும் நம்ம கற்றுக்கொள்ளலாம். அந்த குணாதிசயத்தை தரும்படி தேவனிடத்தில் நம்ம தியானித்து வேண்டலாம். அதன் பிரகாரம் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஜெபிக்கலாம். அப்பா தகப்பனே, இந்த கால வேலைக்காய் கூட ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே ராஜா, அப்பா எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அப்பா எங்கள் ஆயுசு நாள் இந்த புதிய நாளை கூட்டி கொடுத்து என் தேவனே உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாக அப்பா நீர் குறித்த இந்த கானானிய பெண்ணை குறித்து அப்பா நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த இந்த ஈவுக்காகவும் அப்பா நேரத்திற்காகவும் சோத்திரம் அப்பா. அப்பா தகப்பனே அப்பா நாங்கள் கேட்ட பிரகாரம் அப்பா இந்த கானானிய பெண்ணுக்கு அப்பா இருந்த ராஜா அந்த விசுவாசம், அந்த தாழ்மை, அந்த உறுதியான அப்பா விசுவாசம் அப்பா புறஜாதியாரா பெண்ணா இருந்தாலும் அப்பா உன் மீது ராஜா உறுதியான விசுவாசத்தை கொண்டு வந்தாங்களே அப்பா, அதே போல நாங்களும் ராஜா உன் மீது உறுதியான விசுவாசத்தை பற்றி கொண்டு நடக்கக்கூடிய ஞானத்தை நீர் எங்களுக்கு அளிக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். இதோ இந்த வேலையில் கூட அப்பா எங்கள் பிரச்சனைகளை குறித்து நாங்கள் கவலைப்படாமல் அதற்கான சொல்யூஷன் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குன்றத எங்கள் ஞானத்தில் உணர்த்தப்பட அப்பா அதற்கான விடாமுயற்சி ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கவும், அந்த விடாமுயற்சியின் ஜெபத்தை உம்மிடத்தில் நாங்கள் ஏறெடுக்கவும், அதன் பலனாக அப்பா எங்களோட விசுவாசம் அதிகரிக்கப்படவும், எங்கள் விசுவாசத்தின் பலனாக அப்பா தகப்பனே உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க அப்பா. அந்த அப்பா ஆவிக்குரிய ஞானத்தினால் எங்களை நிரப்பி அருளுங்க அப்பா, ஆவிக்குரிய தைரியத்தினால் எங்களை நிரப்பி அருளுங்க, பாதுகாப்பினால் எங்களை நிரப்பி அருளுங்கப்பா தகப்பனே. அவங்களுக்கு இருந்த அந்த விசுவாசம் எங்களுக்கும் இருக்க கிருபை செய்யுங்க ராஜா. நீர் ஒருவனே தேவன், நீர் ஒருவர் அப்பா, நீர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நடக்கும் என்பதை அப்பா நாங்கள் நித்தம் உணர்ந்து உம்மை மாத்திரம் விசுவாசிக்க கிருபை செய்யுங்க. ஏதோ இதை கேட்குற ஒவ்வொருத்தரும் கூட ஆசீர்வதிங்க. அவங்களுடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அறிந்த என் தேவன் அப்பா அனைவர் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கலாம் அப்பா, ஏதோ ஒரு காரியத்தை குறித்த கலக்கத்தோடு அப்பா இருக்கலாம் அப்பா தகப்பனே. அவங்க குடும்பத்தில் உள்ள அவங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையில் அப்பா சூழ்ந்து இருக்கப்படலாம். என் தேவன் இந்த வேலையில் அந்த கானானிய பெண்ணை அப்பா உங்களோட விசுவாசத்தினால அப்பா உங்களோட விசுவாசம்
பெரியது நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது என்று நீர் கொடுத்த அந்த வாக்கின் பிரகாரம் இதோ விசுவாசிக்கிற எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கூட அப்பா அப்படியாய் நீர் வாக்கு கொடுக்க போவதற்காய் நன்றி. அப்பா நீர் விரும்பியது அப்பா உனக்கு ஆக கடவது என்று எங்களுக்கும் நீர் வாக்கு கொடுக்க போவதற்காய் நன்றி. அப்பா தகப்பனே அதுக்கு அப்பா அதே போல விசுவாசத்தை கொண்டவர்களாய் நாங்கள் ஜீவிக்க கிருபை செய்யுங்க அப்பா. ஒருவரை மாத்திரம் நாங்கள் விசுவாசிக்கணும் அப்பா. அப்பா எங்களோட பிரச்சனைகள் அல்ல, அனைத்திலும் காட்டிலும் பெரியவர் என் தேவன் என்பதை நாங்கள் நித்தம் உணர்ந்து நடக்கும்படியான ஞானத்தை எங்களுக்கு தந்துடலுங்கப்பா. விடாமுயற்சி ஜெபத்தை நாங்கள் ஏறெடுத்து விசுவாசத்தின் தேவன், அப்ரஹாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் ஒருவரை மாத்திரம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. தாவீதின் ராஜா ஒருவரை மாத்திரம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்பா எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறேன். ஆனால் அதற்கு தடையாயிருக்கிற எங்களை அவ்விசுவாசத்தையும் பாவங்களையும் தகர்த்து போட்டப்பா. தகப்பனே விசுவாசிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கப்பா. நீரே எங்களோடு இருங்கப்பா. எங்களை கொண்டு நீர் செய்ய இருக்கிற திட்டங்கள் பெரிதாக இருப்பதற்காக நன்றி. அதற்கான தகுதியப்பா எங்களுக்கு நீங்கள் அள்ளி தரலைங்க. நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டு அப்பா நீர் எங்களோடு வரும்படியாய், நீர் எங்களோடு இருக்கும்படியாய் நாங்கள் சுத்திகரிக்கப்பட கிருபை செய்யுங்க. உங்களுடைய காருண்யம், தயவு, உங்களுடைய கிருபையினால் எங்களை வழிநடத்தும். நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இதனாலே அப்பா உங்களுக்கு சித்தமானதை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. விசுவாசத்தில் இன்னுமாய் நாங்கள் பழுகி பெருக கிருபை பாராட்டுங்க அப்பா. எங்களோடு இருங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. என் மீட்புற ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் என் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென்.